பெரும்பாலும் இன்றைய காலகட்டத்தில் உள்ளவர்களுக்கு பிரபஞ்சம் ஆற்றல் வாய்ந்தது, பிரபஞ்சம் பல சூட்சுமங்கள் நிறைந்தது அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். சூட்சுமத்துக்கான ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இது சிறு துளியான உதாரணம் தான். உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தையே நம்ம பார்ப்போம். எதையுமே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஃப்ரெஷ் அப்படின்னா பறித்த உடனே சாப்பிட்றது. இன்றைய காலகட்டத்தில் நம்ம அப்படி தான் சாப்பிட்றோமா அப்படின்னா அது கேள்விக்குறி. பறித்து பல நாட்கள் பாதுகாக்கப்பட்ட பல உணவுப் பொருட்களை நம்ம வாங்கி தான் அப்புறம் சமைச்சு நம்ம சாப்பிட்ற நிலையில் இருக்கோம். அப்போ ஃப்ரெஷ் அப்படின்றதுக்கு பின்னாடி உள்ள சூட்சுமம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இறைவன் ஹியூமன் பீயிங்ஸ் மனிதர்களுக்காக உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களை உருவாக்கும் போது முதல் முறை அது உதயமாகும் போது, அதாவது தோன்றும் போது காலியான ஒன்றுமற்ற தன்மைன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்ட எண்ணெய் விதைகளோடு அது உருவாகுது. அதை அப்படியே நம்ம சாப்பிடும்போதில் அந்த ஃப்ரெஷ் தன்மை, இறைவன் எதுக்காக அதை உருவாக்குனாரோ அதோட முழு பயனும் நமக்கு போய் சேருது. அதன் பிறகு தானே இது நல்ல உணவுப் பொருள், இது நல்லது இல்லை, இது உயர்ந்த பொருள், இது தாழ்ந்த பொருள், இதில் சத்து இருக்குது, இதில் இல்லைன்ற எண்ணங்கள்லாம் அதில் தூவப்படுது. அப்போ நமக்கு கிடைத்த உணவை நம்ம இந்த சூட்சுமம் நிறைந்த ஃப்ரெஷ் அப்படின்ற நிலையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போதில் அதுக்கான முழு பயனும் நமக்கு கிடைக்கிது. இந்த மாதிரி சூட்சுமங்களை உணர்ந்தவர் ஆன்மீக குரு. அவரால் தான் இதை நமக்கு உணர்த்த முடியும். அவர் இதை அவ்வளோ எளிமையாக உணர்த்திடுவாரா அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு அந்த தகுதி வர்றதுக்கு காலம் இருக்குது. அது வர்ற வரைக்கும் நமக்கு நிறைய சோதனைகளே கொடுப்பார். நம்ம ஒரு குருவை சரணடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட இருந்து வெளிப்படுற விஷயங்கள் அவரோட விஷயங்கள் நம்மக்கிட்ட இருந்து வெளிப்படும். நம்மளை பயன்படுத்தி அவர் நிறைய விஷயங்களை நிறைய பேருக்கு சொல்லுவார். நமக்கு எப்போ தகுதி வருதோ அப்போ அவரோட ஆற்றலை நமக்கு கொடுப்பார். இந்த தகுதி வர்றதுக்கு அவர் பல சோதனைகள் வைப்பார். நிறையா நம்மகிட்ட பொறுமை இருக்கா, இன்னும் எவ்வளோ விஷயங்களை அவர் சோதிச்சுலாம் பார்ப்பார். இந்த தகுதி உங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னும் போதில் நமக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாத்தையும் சரிநிலை பண்ணி கொடுப்பாரு. ஏன் இதை இப்படி சோதித்து தகுதி பார்த்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தோன்னா, பிரபஞ்ச ஆற்றலை பற்றி நம்ம வார்த்தைப்படுத்தி சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு 200 வோல்ட் மின்சாரம் ஒரு இடத்துல பாய்ச்ச முடியுன்றதில் ஒரு 2000 இதை பாய்ச்சணும் அப்படின்னா அதோட நிலை என்ன ஆகும்? அப்போ இந்த உடல் எந்த அளவுக்கு ஆற்றல் தாங்க முடியுமோ அந்த அளவு தான் தாங்க முடியும். அந்த இடத்துல இது போல் பல மடங்கு ஆற்றல் உள்ளே பாய போகுது அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு இந்த உடல் தகுதி பெறணும். அதனால் குரு உடல், மனம், எண்ணங்கள், உணர்வுகள் இதெல்லாம் என்ன அப்படின்றத நமக்கு முழுமையாக புரிய வச்சு நமக்கு அந்த தகுதி வர்ற வரைக்கும் அவர் காத்திருந்து அதன் பிறகு நமக்கு தேவையான அந்த விஷயத்தை நமக்கு கொடுக்குறாரு. ஒரு குரு சீடனை உருவாக்குற வேலையை பார்க்குறதில்ல, குருவை உருவாக்குற வேலையை தான் பார்க்குறாரு. இது ஒரு உண்மையான குரு மூலம்தான் நமக்கு உணர்த்த முடியும். அந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்றது வேறு எதுவும் கிடையாது, அந்த இறை ஆற்றலை தான் அவங்க சொல்கிறாங்க. குருவின் மகிமை உணர்ந்தவர்களுக்கு இதை கண்டிப்பாக இதை கேட்கும் போதில் என்ன இதில் சொல்லியிருக்கோன்றது புரிய வரும். நன்றி.